யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே நீ அழுதது என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. நீ என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்ட ஒரு வார்த்தையும் கரெக்டான வார்த்தை தான். ஆனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் அன்னைக்கு நின்ன. என் ஃப்ரெண்டு முக்கியம்னு நான் முடிவெடுத்தேன் தான். ஆனால் எந்த காரணம் கொண்டும் உன் வாழ்க்கை பிரச்சனையாக போய் நிற்கிறதுக்கோ இல்லை உனக்கு பிடிக்காத வாழ்க்கை அமையறதுக்கோ நான் காரணமாக இருக்க மாட்டேன். இப்போதைக்கு நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணாம், அவ்வளோதான். அதையும் தாண்டி உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உனக்கு வேறு யார் கூடயோ கல்யாணம் நடக்கிறதுன்னு பார்த்துட்டு நான் சும்மா இருக்கவும் மாட்டேன். நீ எல்லா டைமுமே நான் பண்ணுற தப்பு, நான் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஏன் உன் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி பார்வை பார்ப்பேன். ஆனால் அடுத்த நிமிஷமே நான் சமாதானம் ஆகலைன்னா கூட என்னை நீ சமாதானப்படுத்திடுவேன். அப்படிப்பட்ட கீர்த்தனாவை முதல்ல என்னை அருவருப்பாக பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டேன். ஆஃபீஸில் நீ பார்த்தது அப்படிதான் இருந்துச்சு. நீலாம் ஒரு மனுஷனாடா, உன்னை நம்பி இருந்த பொண்ணை இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டியாடான்னு நீ செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு தடவையும் பார்க்குறது. ஆனால் என்ன பண்ணணும்னு எனக்கு சீரியஸாக தெரியல. கடவுள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு க்ளூ கொடுத்தா கூட அதை பிடிச்சிடுவேன். நீ வேணான்னு ஒரு நாள் கூட நான் முடிவெடுக்கல கீர்த்தனா. என்னால் உன்னை விட்டு தர முடியாது. ஆனால் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு உன் கையை பிடிக்கிறதோ உன் கூட வாழ்கிறதோ சரி வராது. வழி என்னன்னு இதுக்கப்புறம் நம்ம காதல் ஆரம்பிச்சு வச்ச அந்த கடவுளும் விதியும் தான் முடிவு பண்ணணும். அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம் அவள். என்னப்பா எல்லார் வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் என் புள்ள. அவன் வாழ்க்கையை மட்டும் இருட்டில் தேடிட்டு இருந்தான் போல. அப்படி இல்லைம்மா, சும்மாதான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சஞ்சய்? உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நிஜமாவே தெரியலடா. ஆனா அந்த பொண்ணை நீ மனசார கூட கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டேன். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் புள்ள மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. காலையில கூட நான் உன்னை தப்பா தான் நினைச்சேன். அப்பா உனக்காக அந்த அளவுக்கு நின்னவரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போகலையேன்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறேன் தான் புரியுது. நீ பண்ண ஒவ்வொரு விஷயமும் என்னை யோசிக்க வைக்குது. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைய தப்பாக வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஆனால் காலையில் நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லாமல் போன சாதாரண விஷயம் கூட அப்பா நம்மளை புரிஞ்சுப்பாரு, நாம் அவரை புரிஞ்சுக்கிட்டோன்ற நம்பிக்கையில் தான் நீ பண்ணியிருப்பன்றதை இப்போ என்னால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. நீ அந்த பொண்ணுக்கு பண்ண விஷயத்தையும் காலையில் நடந்ததையும் என் மண்டையில் போட்டு நான் குழப்பி யோசிக்க வேண்டியதாக இருக்குது சஞ்சய். அந்தளவுக்கு என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சோன்னு என்னையே நீ யோசிக்க வச்சுட்டடா. ஏன்டா அப்படி பண்ணுற? ஃப்ரெண்டுக்கு உண்மையாக இருக்க சரி, கரெக்டு தான், நான் அதில் தப்பு சொல்லலை. ஆனா அவ கேட்ட கேள்வியிலையும் எந்த தப்பும் இல்லல்லடா. இதெல்லாம் எதுக்குடா வச்சிருக்க? அவன் ஞாபகமா தானே வச்சிருக்க. அவன் ஞாபகம் தான் இல்ல, அவ தான் வேணான்னு ஏதோ மனசுக்குள்ள முடிவெடுத்திருக்க போலயே. அப்படி இருக்கும்பொழுது தூக்கி போட்டிருக்க வேண்டியதானே? உன்னால முடியாதுல்ல சஞ்சய். அப்படி இருக்கும்பொழுது எதுக்குடா உன்னையே நீ ஏமாத்திக்கிறேன்? இப்படி ஃபீல் பண்றதுல எந்த நியாயமும் இல்லை சஞ்சய். பிரச்சனை எதுவா இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடணும். என் பிள்ளைக்கு அதுதான் அழகு. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி மூளையில முடங்கி உட்காந்துருக்கிறத இந்த அம்மாவால பார்த்துட்டு இருக்க முடியாதுடா. இப்போ சாதாரணமா இந்த ரூம் இருட்டா இருந்துச்சு, அதுல நீ உட்காந்துருக்கிறத பார்த்தப்பவே அம்மா மனசு நொறுங்கி போச்சு. ஆனா நீ உன் வாழ்க்கையே இருட்டுக்குள்ள தள்ளணும்னு நினைக்கிற. அது எப்படா இந்த அம்மாவால பார்த்துட்டு இருக்க முடியும்? இதுக்கப்புறம் உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல சஞ்சய். உன் விருப்பம்தான். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன் வாழ்க்கை உன் கையை விட்டு போயிடுச்சுன்னா அதை திரும்ப உன்னால கொண்டு வர முடியாது சஞ்சய். வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான், அதை நிம்மதியா வாழணும், நமக்கு பிடிச்சவங்களோட வாழணும். அதை மட்டும் உன் மனசுல ஆழமா பதிச்சுக்கோ. இந்த அம்மாவால உனக்கு இதை மட்டும்தான் சொல்ல முடியும். வா மாடியில படுத்துக்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மற்றபடி அம்மா சொன்னதெல்லாம் மண்டையில் ஏறிச்சா ஏறலையான்றதுக்கு மட்டும் பதில் கிடையாதுன்னு முடிவு எடுக்கிறோம்மா. அப்படிலாம் அசால்ட்டாக விட்டுற மாட்டேன். இப்போதைக்கு நான் கயிறு கட்டி தான் விட்டுருக்கேன், கல்லை கட்டி போடலை. பொம்மியம்மா, என் வாழ்க்கை என் கையை விட்டு போயிடுன்னு நீ ஃபீல் பண்ணாத. நீங்கள் உங்கள் பிள்ளைய தப்பாக வளர்த்துட்டீங்கன்னு அவள் உங்ககிட்ட வந்து சொன்னால, அந்த வார்த்தையை அவள் திரும்ப தப்புன்னு ஒத்துப்பா. நான் ஒன்றும் தோற்று போய் மூலையில் உட்காரலம்மா. ஃப்ரெண்டுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்வேன். அதே நேரத்தில் என் காதலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையை நான் யாருக்காகவும் இழக்க போகிறதில்ல. எதிர்த்து நின்று போராடி எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச அவளோட சேர்ந்து தான் நிம்மதியாக வாழ்வேன். அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு ஒன்றும் இப்படி பேசலையே. நீ பேசுறத பார்த்தா ஏதோ இந்த செகண்ட் என்ன சமாதானப்படுத்துறதுக்கு பேசுகிற மாதிரி இருக்கு. இல்லைம்மா, உண்மையை தான் சொல்கிறேன். இந்த பைத்தியக்காரிக்கு தான் புரியல அப்படின்னா உனக்குமா புரியல? ஆமாம் ஆமாம் புரிஞ்சுப்பாங்க. எல்லா நேரமுமே தோறையன் பைத்தியக்காரங்களாம் புரிஞ்சுப்பாங்கன்னு. ஏன் உன் கூட பேசுகிறவங்களாம் பைத்தியக்காரங்களாக்கி தான் பாப்பியாடா? சரி, காலையிலேருந்து அலைச்சலா இருந்திருப்பேன். வா தூங்கு. அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா.
ராஜேஷ். உன் பேரு ராஜேஷா? ஏன் கேட்குறேன்? உன் பேர் என்ன? என் பேரு இலக்கியா. ஆனா நீ என் பேரை கேட்கும்பொழுது ஏன் ஒரு மாதிரி சந்தோஷமா கூப்பிடுற? ராஜேஷ் யார் பேரு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்திலே யாரை பிடிக்கும்னு கேட்டா அது எங்க அப்பா தான். எங்க அப்பா பேரு ராஜேஷ்குமார். அப்படியா? என்னோட முழு பேரும் ராஜேஷ்குமார் தான், தெரியுமா? இலக்கியாவுக்கு இந்த பேருக்காகவே உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமா, பிடிச்சிருக்கு. நான் அழுவும்போது வந்து அன்னைக்கு பேசினல்ல, அன்னைக்கு உன் பேரை கேட்க மறந்துட்டேனா, அதான் இன்னைக்கு கேட்கலான்னு வந்தேன். சரி, அப்போ இனிமேல் டெய்லி என் கூட பேசுவியா? ஏன்னா என்ன உனக்கு பிடிக்கும்னு சொன்னல. ஆமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொன்னனே, இந்த உலகத்திலே யாரை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா நான் எங்க அப்பாவை தான் சொல்லுவேன். அவர் பேர் வச்சிருக்கல்ல, நீயும் என்கிட்ட வந்து அன்னைக்கு பாசமா பேசினல்ல, அதனால எனக்கு உன்னையும் பிடிக்கும். சரியா? சரி. யாரோ உன் காதலில் வாழ்வது யாரோ, உன் கனவினில் நிறைவது யாரோ, என் சலனங்கள் தீர்த்திட வாராயோ. ஏனோ என் இரவுகள் நீள்வது ஏனோ, ஒரு பகல். மறக்கவே மாட்டேன்னு சொன்ன பேரை மறந்துட்டு நிற்கிற. என்னெல்லாம் சொன்னேன், வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்ச பேர் அப்படின்னா அது ராஜேஷ்குமார் தான். இந்த உலகத்திலே எனக்கு யாரை பிடிக்கும்னா அது என் அப்பா தான். அப்படி என் அப்பா பேரை நீ வச்சிருக்கிறதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியடி. உன் அப்பா ஸ்தானத்தில் வச்சு யோசிச்சேன், என்ன மறந்துட்டியடி? என் பேர் ராஜேஷ்குமார்னு தெரிய வந்தப்போ இவன் ஏன் கௌதமா நம்ம பின்னாடி சுத்தினான்னு நீ யோசிக்கவே இல்லை. ஜஸ்ட் இவன் பேரை மட்டும்தான் மறைச்சிருக்கான்னு தான் நீ யோசிச்சுட்டு இருக்க. அன்னைக்கு உன் பின்னாடி நான் சுற்றி வந்தப்பெல்லாம் அந்த பணமும் உன்னோட பிஸ்னஸ் திமிரும் உன் கண்ணை மறைச்சிருச்சு. எல்லா இடத்துலையும் புத்திசாலித்தனமாக இருக்கிற இலக்கியா இந்த ஒரு விஷயத்தில் மொத்தமாக கோட்டை விட்டுட்டா. இவன் ஒரு டாக்டர், அதனால இவன் பேரை மறைச்சிருக்கான். நம்மளுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தான், அதனால இவன் பேரை மறைச்சிட்டான் அப்படின்னு மட்டும்தான் நீ யோசிச்சுட்டு இருந்திருக்கியே தவிர, உனக்காகவே தான் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு நின்ன சாதாரண ஒரு பையனை பற்றி நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. உனக்கு யோசனையே வராது இலக்கியா. ஏன்னா நீ இன்னும் முழுசாக பழகிய இலக்கியாவாக மாறல. என்னால் முடியலடி, போதும். உன்னோட இந்த சின்ன வயசு ஞாபகம் மட்டுமே என் ஆயுசுக்கும் கடைசி வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. உனக்கும் ஞாபகம் வர போகிறதில்ல. கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆனால் இன்றைக்கும் உன் மேலே எனக்கு காதலை விட வெறுப்பு தாண்டி அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு உன்னை பார்க்கணுன்னு யோசிக்கல, ஆனால் என் அப்பாவை பற்றி யோசிக்கிறேன். அவருக்காக மட்டும்தான் திரும்ப வரணும், அவரை பார்க்கணும், அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கூட இருக்கிற அந்த லைஃப்பில் அவர் உன்னையும் கூப்பிட்டுவான்னு சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. உன்னோட ராஜேஷ் நீ நினச்சி பார்க்குற தூரத்தில் கூட இல்லை, ஏன் உன் நினப்பில் கூட இல்லை. உன் மைண்டில் இருக்கிறது டாக்டர் ராஜேஷ்குமார், அவ்வளோதான். ஏனோ என் இரவுகள் நீள்வது ஏனோ, ஒரு பகல் என சுடுவது ஏனோ, என் தனிமையின் அவஸ்தைகள் தீராதோ. காதல் தர நெஞ்சம் காத்திருக்கு, காதலிக்க அங்க நேரம் இல்லையா, இடையை போல. என்னை விட்டு போடா போடான்னு அடிக்கடி சொல்லுவேன். இப்போ மொத்தமாக விட்டுட்டு போயிட்டல்ல. மனசார போடான்னு சொல்லும் பொழுதெல்லாம் என் பின்னாடியே வந்தவன் இப்போ நான் இப்படி சொன்னன்ற சூழ்நிலையை கூட புரிஞ்சுக்காம என்னை விட்டு போயிட்டல்ல. நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னு நீ கேட்கவே இல்லைல்லடா. கேட்கறதுக்கு ரெடியாக கூட இல்லைல்லடா. அந்த அளவுக்கு நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இலக்கியா, உன்கிட்ட நான் பேசணும்டி. இலக்கியா, நான் பேசுகிறத கேட்பியாடின்னு நீ ஏங்கி வந்து சொல்லும் பொழுதெல்லாம் அதை கேட்காம கூட நான் அலட்சியப்படுத்திட்டு உன்னை விட்டுட்டேன்டா. இப்போ யோசிச்சு பார்க்குறேன், கௌதம் அன்னைக்கு என்கிட்ட என்ன சொல்ல வந்திருப்பான் அப்படின்னு. என் மேலே இருந்த காதலை சொல்ல வந்தியா, இல்லை என் அலட்சியம் உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்துச்சுன்னு சொல்ல வந்தியா? என்னால் யோசிக்க கூட முடியல கௌதம். யோசிச்சு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் கௌதம், இப்போ எனக்கு நல்லா புரியுது. உனக்கும் எனக்கும் நடுவில் ஏதோ புரியாத ஒரு ஆழமான கதை இருக்குன்னு மட்டும் என்னால் உணர முடியுது. அதை அறியாமலே இத்தனை வருஷமாக நான் எவ்வளோ பெரிய குருடியாக இருந்திருக்கேன். கௌதம், என்னைக்காவது என்னை நினச்சி பார்ப்பியாடா? உன் ஞாபகத்தில் உன் மனசில் இன்னமும் நான் அப்படியே இருக்கேனாடா கௌதம்? இல்லை இவளுக்கு பணமும் பிஸ்னஸ் மட்டும்தான் உலகன்னு என்னை மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிட்டியா? எனக்கு பயமாக இருக்கு கௌதம். இப்படியே உன் ஞாபகத்தோட இந்த குற்ற உணர்ச்சியோட வாழ தொடங்கினா நான் முழுசாக பைத்தியக்காரியாக மாறிடுவேன் போல. இதயம் தவறி விடுதே. ஹலோ சொல்லுங்க மாமா, உங்கள் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இலக்கியா, நீ இப்போ என் பேஷண்ட்ன்றதையும் தாண்டி ஒரு படி மேலே, உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு புரியுது மாமா, பட் அன்னைக்கு நான் கேட்கும் பொழுது எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. அதனால தான் இப்போ நான் திரும்ப உங்களை அப்ரோச் பண்ணுறேன். எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை மாமா.
ஒரு டாக்டரா உனக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு மாமனாரா அதை விட முக்கியமாக அவனோட தகப்பனா சில விஷயங்களை நான் உனக்கு தெளிவுபடுத்தணும். அவன் ஒரு பொறுக்கி மாதிரி சுற்றிட்டு இருந்தான். அப்போது அதை பார்த்து நீ வெறுத்துட்டு தான் இருந்த. ஆனால் அவன் எப்படி அப்படி மாறினான் அப்படின்றதுக்கு ரீசன் நிறையா இருக்கு. அவன் மனசுல இருந்த ஒரே உலகம் நீ மட்டும்தான். உன்னோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கும் அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முட்டாள்தனமா யோசிச்சு பண்ண ஒரு விஷயம்தான் உன் பின்னாடி பொறுக்கித்தனமா சுத்தினது. அவனை உன் கண் முன்னாடி பொறுக்கியா டிஸ்ப்ளே பண்ணது. ஒன்றும் இல்லாதவனா ஒன்றுத்துக்கும் உதவாதவனா அவனை உன் முன்னாடி அவன் டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டான். உனக்கு உண்மையை தெரியப்படுத்தணும்னு நிறைய தடவை முயற்சி பண்ணியிருப்பான். ஆனா நீ எந்த நேரத்துலையும் கேட்க விரும்பல. அதுதான் உங்களோட இந்த பிரிவுக்கு இப்ப காரணம். 20 வருஷமா அவனுக்கு பின்னாடி இருக்கிறது இலக்கியா 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 மேல அவன் வச்ச காதல் மட்டும்தான். அந்த சூழ்நிலையில உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுதான் அவனோட காதலை கொச்சப்படுத்திருச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். நான் டாக்டர் ஆன பிறகுதான் அவளுக்கு என் மதிப்பு தெரியுதா, என் காதல் புரியுதா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள இப்போ அவன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். லாஸ்டா நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கேட்டப்போ அவன் ஊருக்கு போட்டும் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு உனக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன். அதுபடி நல்லதோ கெட்டதோ உனக்கு நான் கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். அவன் எப்போ வருவான்லாம் என்கிட்டயும் சொல்லலை. ஆனால் இந்த தடவை அவனை எதுவுமே தடுக்காம நான் வழி அனுப்பி வச்சதை பார்த்து அவன் வியந்து போய் யோசிச்சுட்டு தான் இருப்பான். அவன் யோசிச்சு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அவன் மனசுல என்ன இருந்துச்சு, உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன இருந்துச்சு அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கோ. இது மூலயமா என்ன விளைவு வரும்ன்றதெல்லாம் என்னால் யோசிக்க முடியல. ஆனால் உனக்கு தெளிவுபடுத்தி தான் ஆகணும். தெளிவுபடுத்தினா மட்டும்தான் உங்க 2 பேரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த கவுன்சிலிங் மூலயமா நீ என்ன தெரிஞ்சுக்க போற, அதனால உனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோ. அவனோட இந்த காதல் தோத்து போயிடுச்சுன்ற விரக்தியில மட்டும்தான் அவன் போயிருக்கானே தவிர உன்னை வெறுத்துட்டு போல. அவனோட வலி என்ன அப்படிங்கிறத உன் மனசுல அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்கு என்ன சொல்யூஷன்னு தேடு. அன்னைக்கு அவன் உன்னை புரிஞ்சுப்பான். இப்போ எனக்கு நீ கொடுக்க வேண்டிய ப்ராமிஸ். சொல்லுங்க மாமா. நான் உனக்கு கவுன்சிலிங் கொடுத்து உனக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும்பொழுது நீ அவனை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவனை நீ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ வேற எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அவனை பிரிஞ்சு போகணும், அவன் கூட வாழ தேவையில்லனும் நீ அதுக்கப்புறம் முடிவு எடுக்கக்கூடாது. கண்டிப்பா அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் மாமா. அவன் கூட வாழணும், அவன் கூட அவன் காதலை புரிஞ்சுக்கிட்டு வாழணுன்றதுனால தான் இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த நம்பிக்கையில தாம்மா நானும் ஸ்டார்ட் பண்ண போறேன். மாமா, நாளைக்கு ஈவினிங் நான் ஃப்ரீ தான். ஏன்னா மார்னிங் இப்போது நம்ம ஆஃபீஸோட ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குல, ஸோ அது என்கொயரி இருக்குது. முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் நான் வரேன். சரி, ஓகே இலக்கியா, நான் வெயிட் பண்றேன். சீக்கிரட்டா தான் மூவ் பண்றேன். ரோஹித், கார்த்திக், கௌதம் யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரிய வேணாம் மாமா. என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீ சொல்ற இந்த பதிலை தான் நானும் சொல்றேன். உனக்கும் அவனுக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு, என்ன கான்வர்சேஷன் போச்சு அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு ஒன்று 20 வருஷமா தெரியுன்றது மட்டும் எனக்கு தெரியும். இப்போ நடக்க போற கவுன்சிலிங்ல தான் நான் உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க போறேன். அவன் இவ்வளோ வருஷமா என்னத்தை மறைச்சு வச்சிருக்கான்றத பத்தியும் தெரிஞ்சுக்க போறேன். அதையும் தாண்டி உங்க அப்பாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். உன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா பேசின வார்த்தைகளையும் நான் உன் கூட ஷேர் பண்ணணும். மாமா, ஆனால் கடைசியாக அப்பா என்கிட்ட தானே பேசினாங்க. உனக்கு உங்க அப்பா கடைசியா பேசின நினைவுகள் மட்டும்தான் இலக்கிய ஞாபகத்துல இருக்கு. நீ வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அப்போ உனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சா, இவர் எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு உனக்கு ஞாபகம் வரலல்ல? உங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கும்பொழுது உங்க அம்மா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, என்ன டாக்டர் உங்களை ஓடி ஆடியே பார்த்தோம், இப்படி வீல் சேர்ல உட்காந்துட்டீங்களே அப்படின்னு உங்க அம்மா சொல்லும் பொழுது தானே உனக்கே சந்தேகம் வந்துச்சு, யார் இவரு, அம்மா ஏதோ பழகுன மாதிரி பேசினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நீ என்கிட்ட வந்து கேட்ட, நீங்க யாரு, ஏன் எங்க அம்மா உங்களை தெரிஞ்ச மாதிரி பேசினாங்கன்னு சொல்லி. அப்போதான் உனக்கே தெரிஞ்சது ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் நான். உனக்கு டோட்டலாக ஞாபகம் இல்லை இலக்கியா. உன் மைண்டு ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ்லையும் பிஸ்னஸ்லையும் மணிலையும் தான் இருந்துச்சு. அதனால உன் லைஃப்பில் வந்து யாரையும் உன்னால் ரிமைண்ட் பண்ணி பார்க்க முடியல. இப்போ நீ மாறி இருக்க, முழுசாக மாறிட்டியான்னு கேட்டா இல்லை. உன் மைண்டில் உன் அடி மனசில் இன்னும் அந்த தாட்ஸ்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. மணி மைண்டட். அதை நம்ம ஃபுல்லாக அழிக்கணும். அப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் உள்ளே வாழறது உனக்கு நல்லதில்லை. என்னதான் அப்படி ஒரு கேரக்டர் இல்லை நான் மாறிட்டேன்னு நீ சொன்னாலும் உண்மை அது கிடையாதுல்ல. அடி மனசுக்கு தெரியும் இலக்கியக்குள்ள யார் இருக்கான்னு. நான் யாருன்னு உனக்கு சொல்லிட்டேன். உங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது நான் தானே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் உங்கள் அப்பா கடைசியாக என்கிட்ட பேசின வார்த்தைகளை உங்ககிட்ட நான் சொல்லணும். இது வரைக்கும் உங்கள் அம்மா கிட்ட யார்கிட்டயுமே நான் சொன்னது கிடையாது. அதுக்கு முன்னாடி உனக்கும் கௌதமுக்கும் என்ன பாண்டிங்ன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். நான் மற்ற ஏற்பாடெலாம் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கௌதம் சொல்லிட்டு போயிருக்கான், எந்த காரணம் கொண்டோ அவளுக்கு எதையும் ரிமைண்ட் பண்ணாதீங்க.
அவளுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்த பீரியட்ல அவளுக்கு நான் ரிமைண்ட் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்ப்பா. இதுக்கப்புறம் நீங்கள் ரிமைண்ட் பண்ணுறது நல்லா இருக்காது. எந்த சூழ்நிலையிலையும் அவளுக்கு ரிமைண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதையும் மீறி தான் நான் உனக்கு ரிமைண்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ பேசுகிற எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த கவுன்சிலிங்கை நீ அட்டன் பண்ணணும். புரியுதாம்மா? சரிங்க மாமா. அம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மாப்பிள்ள விருந்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல விருந்துக்கு வந்த மாப்பிளைக்கு நாங்க ஸ்வீட் கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன அதுக்கு மாற நீங்க ஸ்வீட் கொடுக்குறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு மாமா. காரணம் இல்லாம உங்க மாப்பிள்ள ஸ்வீட் கொடுப்பனா? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த செய்தியை ஃபோன்ல சொல்லாம உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு என் கையால லட்டு கொடுக்கலான்னு தான் ஓடி வந்தேன். ஆக்சுவலி நேத்தியே வரலான்னு பார்த்தேன் மாமா. ஆனால் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அதனால தான் வர முடியல. கல்யாணம் ஆகிட்டு வேற வரேனா ஏனோ தானோன்னு வரக்கூடாது. நல்ல நேரம் பார்த்து தான் போகணும்னு பாட்டி சொல்லிட்டாங்க. அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்க பேச்சு மீற முடியாமல் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு காலையில் எழுந்த உடனே உங்களை பார்க்கணுன்னு வந்துட்டேன் ஸ்வீட் வாங்கிட்டு. என்ன மாப்பிள்ள தம்பி, ரிசப்ஷன் முடிஞ்ச 2 நாள்ல இப்படி ஸ்வீட்டும் கையுமா வந்து குட் நியூஸ் மாமா நீங்க சொல்றத பார்த்தா அதுக்குள்ளேயா குட் நியூஸ் சொல்ல போறீங்க? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நீ யாரை அசிங்கப்படுத்துறன்னு தெரியுதா? நம்ம வீட்டு பொண்ண. ஏண்ணா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே கேட்டேன். அதுக்கு நீ ஏன் அப்படி குதிக்கிற? என்னதான் இன்னைக்கு நான் விளையாட்டா கேட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஊர் உலகம் கேட்க தானே போகுது என்ன குட் நியூஸ்னு. என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? அவ திருந்த மாட்டா மாப்பிள்ள. என் தங்கச்சி அவ்வளவுதான். அவ குணத்தை விடுங்க. நீங்க ஏதோ நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்கீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. இல்ல மாமா, அவங்க கரெக்டா தான் கேக்குறாங்க. அதுல எதுவும் தப்பு இல்ல. ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி நல்ல செய்தி சொல்ல தான் போறோம். கூடிய சீக்கிரம் நீங்க பார்ட்டியாக போறீங்க அப்படின்னு செய்தி கன்ஃபார்ம் ஆன உடனே உங்க வீட்டுக்கு ஒரு 10 கிலோ ஸ்வீட் பார்சல் நானே அனுப்பி வைக்கிறேன். இல்ல நான் நேர்ல வந்தே கொடுக்குறேன். அதுல எந்த குறையும் இருக்காது. ஆனா இப்போ நான் வந்தது அதுக்காக இல்ல. பரவாயில்லையே, மாப்பிள்ள கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு பதிலு. இதுக்கப்புறமா உங்களை பத்தி புரிஞ்சுக்கலனா கரெக்டா இருக்காது பாத்தீங்களா? மாப்பிள்ள மாமா நீங்க பதறாதீங்க. அவங்க கேட்ட கேள்வி கரெக்டு தான். நான் சொன்ன பதிலும் கரெக்டு தான். இன்னும் கொஞ்ச நாள்ல குட் நியூஸ் சொல்லிடலாம். அதுல எதுவும் தப்பு இல்ல. நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வந்திருக்கீங்க. என் தங்கச்சி எப்பவுமே அப்படிதான் ஏடா கூடமா பேசுவா. நீங்க விஷயத்த சொல்லுங்க. அது மாமா, சஞ்சய்க்கு வேலை கிடைச்சிருச்சு. அந்த விஷயத்த நேரா பார்த்து உங்கள்ட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வேலை கிடைச்சிருச்சா? அதான் ஆல்ரெடி உங்க கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு மாப்பிள்ள. ஆமா மாமா, வேலை பார்த்துட்டு தான் இருந்தான். ஆனா அது அவனுக்கான வேலை கிடையாது. அவனோட நிரந்தர வேலையும் அது கிடையாது. அவனோட ஃபீல்டும் அது கிடையாது. அவன் இதுக்கு முன்னாடி வேற வேலையில இருந்தான் மாமா. அப்படியா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. என்ன வேலை கிடைச்சிருக்கு? அவன் போலீஸ் ஆயிட்டான் மாமா. இதுக்கு முன்னாடி போலீஸா இருந்தான். சஞ்சய் வேலுசாமி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? ஷாக்காவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஆமா மாமா, ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா அவனை பத்தி யாருக்கும் முழுசா தெரியாது. இன்ஸ்பெக்டரா இருந்த வேலையா எனக்காக இந்த ஃப்ரெண்டுக்காக விட்டுட்டு வந்தான் மாமா. அப்புறம் இப்போ எனக்காகவே திரும்ப ரீஜாயின் பண்ணியிருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள. உண்மையிலே கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு எல்லாரும் சஞ்சய் கிட்ட கேட்டுதான் மாமா தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் அவன் தான் வாழ்க்கையில ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அடையணும்னு நினைச்ச ஒரு எய்ம் அதை எனக்காக தூக்கி எறிஞ்சான். இப்போ திரும்ப எனக்காக இந்த ஃப்ரெண்டுக்காக நான் தலை குனிஞ்சு நின்றக்கூடாதுன்றதுக்காக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் அந்த யூனிஃபார்மை போட்டிருக்கான். ஸோ இனிமே சஞ்சய் வெறும் சஞ்சய் கிடையாது, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். மாப்பிள்ள, உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே எனக்கு புரியாத புதிரா தான் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு சுயநலம் இல்லாத நட்பை என் வாழ்நாளில் நான் பார்த்தது இல்லை மாப்பிள்ள. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? லட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் தான். நீங்க நேரில் வந்து சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் கூடிய சீக்கிரம் சஞ்சய் தம்பியை பார்த்து வாழ்த்து சொல்றேன் மாப்பிள்ள. கண்டிப்பா நீங்க வாழ்த்து சொல்லணும் மாமா. கண்டிப்பா உங்களோட வாழ்த்துக்காக அவன் வெயிட் பண்ணுவான். நேத்தே வந்திருப்போம் மாமா. ஆஃபீஸில் ஒரு இஷ்யூ ஆனதுனால தான் சஞ்சயும் அங்கே தான் இருந்தான். அப்ப சஞ்சய் தம்பி போலீஸ் ஆனது நம்ம கீர்த்தனாவுக்குலாம் தெரியுமா? ஆக்சுவலி கீர்த்தனா வந்து சொல்லியிருப்பானே நினைச்சேன். நான் தான் ஃபர்ஸ்ட் மாமா கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடி இவ சொல்லிடுவாளோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லலையா கீர்த்தனா எதுவும்? ஐயோ மாப்பிள்ள, சொல்லாததுனால தானே இவ்வளவு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கேன். கீர்த்தனாமா ஏன் அப்பா கிட்ட சொல்லல நேத்தி? இல்லப்பா, மாமாவும் அக்காவும் எப்படி வந்து சொல்லுவாங்கன்றதுனால தான் நான் சொல்லல. இஸ் இட் தட் பர்சன் போலீஸா? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஏன் ரொம்ப வெக்ஸ் ஆகி பேசுற? வெக்ஸாய் பேசுற மாதிரியே தெரியுது. 100% அப்படிதான் தெரியுது. அப்படியே இருக்கட்டும். பட் அந்த பர்சன் போலீஸுங்கிறத என் மைண்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்ட முடியல. என்னால கூட தான் நிப்பாட்ட முடியல. ஆனா நேர்ல அப்படித்தானே வந்து நின்னாரு. பார்த்ததுக்கு அப்புறம் நம்பி தானே ஆகணும். இஸ் இட்? இட்ஸ் ட்ரூ. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. சஞ்சய் தம்பி போலீஸா? பார்க்கறதுக்கே பயந்த சுபாவமா இருப்பாப்ல. ஆனா போலீஸ்ன்ற அளவுக்கு யோசிச்சு பார்க்க முடியல. அத்தைக்கு இருக்கிற டவுட்டே தான் எனக்கு ஒன்று.
ஆனா பின்னி பெடல் எடுக்கிறாரு, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க மாமா. ஓ மை காட். அத்தை, பயந்த சுபாபன் மட்டும் நினைச்சிடாதீங்க. என் சஞ்சய் எந்த இடத்துல பயப்படணுமோ அந்த இடத்துல பயப்படுவான், எந்த இடத்துல பாயணுமோ அந்த இடத்துல பாஞ்சே தீருவான். ஆனா தம்பியை பார்த்தா அப்படி நினைக்கவே முடியாத மாதிரி தான் இருந்தது. ஏன் நந்தினி, உண்மையிலே போலீஸா? ஆமா பாட்டி, உண்மையிலே சஞ்சய் சார் போலீஸ் தான். ஆனா நல்ல புள்ள, நாட்டுக்கு நல்லது செய்யட்டும். அப்புறம் மாமா, ஸ்வீட் கொடுத்துட்டு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலான்னு தான் வந்தேன். ரோஹித்தை பேச விடக்கூடாது. சந்தோஷமான விஷயம் வந்ததுலேருந்து சஞ்சய் புராணத்தை தான் பேசுறாப்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் முக்கியமான விஷயம் அப்படின்னா கண்டிப்பா தான் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கூட தான் கேட்பாரு. அதுக்குள்ள நம்ம முந்திக்கணும். விடக்கூடாது, இந்த விஷயத்த விடக்கூடாது. அவன் சும்மா இருக்கும்போதே ஆனா போலீஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவனை உள்ளேயே சேர்க்கக்கூடாது. அப்புறம் மாப்பிள்ள, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இருங்க, மாமா கிட்ட நானும் ஒரு விஷயம் பேச தான் வந்தேன். இல்ல நான் உங்கள்கிட்ட வந்தோடனே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க வேற பேச்சு பேச போனீங்களா, அதனால தான் சொல்ல முடியல. நீங்க எப்போ வருவீங்க நந்தினியை கூப்பிட்டுட்டு நந்தினிக்கிட்டையும் உங்ககிட்டயும் பேசி முடிவெடுக்கலாம் தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி வாய முட்டடி, அதான் மாப்பிள்ள ஏதோ சொல்ல வராருல. இருமா, நானும் நல்ல விஷயம் தானே சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது நான் சொல்றதை கேட்டுட்டு தம்பி பேசினா தப்பு இல்லையே. இல்லைங்க, பட் மாமா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐயோ மாப்பிள்ள, நானும் தான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வரணும். நான் சொல்றதை தான் கேளுங்களேன். ஏன் கேட்கக்கூடாதா? சரி, ஓகே, சொல்லுங்க. அதாவது மாப்பிள்ள, அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு சஞ்சய் இங்கே அனுப்பி வச்சிங்களே அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக, அன்னைக்கு அவர் வந்து பேசினதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பாருன்னு நினைச்சேன். புரியலங்க. உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்க போனேன், கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லடா, நீ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாப்ல. ஆமா, இந்த விஷயத்தை ஏன் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு? ஏன்னா ரிசப்ஷன் வேலையில வேற இருந்தீங்கல்ல. பெரிய பொண்ணு நந்தினி தான் உங்களுக்கு வாக்கப்பட்டுட்டா. அப்படி இருக்கும் பொழுது சரி, சின்ன பொண்ணு கீர்த்தனாவை என் பையனுக்கு பொண்ணு கேட்கலாம்னு அன்னைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தோம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சந்திரவள்ளி, இருண்ண, மாப்பிள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே, தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன மாப்பிள்ள ஏதோ புதுசா கேட்குற மாதிரி இப்படி ஷாக் ஆகுறீங்க? என் பையனுக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தோம். இப்போ நந்தினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல கீர்த்தனாவை பொண்ணு கேட்கறதுல தப்பு இல்லையே. கீர்த்தனா? ஏன் தம்பி அப்படி பாக்குறீங்க? உங்க மச்சினிச்சுக்கு இன்னும் கல்யாண வயசு வரலன்னு நினைக்கிறீங்களா? அவளுக்கு கரெக்டான வயசு தான், அதான் பொண்ணு கேட்டிருக்கோம். என் பையனுக்கும் கீர்த்தனாவை பிடிச்சிருக்கு. நந்தினி தான் ஏதோ சொந்த பந்தத்தை விட்டுட்டு போயிட்டா. அதுக்குன்னு கீர்த்தனாவையும் நாங்கள் விட்டு தந்துட முடியுமா? அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு வந்தப்ப கூட இதை பத்தி தான் பேசணும். சஞ்சய் கிட்ட பேசுனீங்களா? ஆமா, சஞ்சய் தம்பி கிட்ட தான் பேசணும். உங்களை மாதிரி உறைஞ்சு போயிலாம் நிக்கல. அவர் தான் எங்க அண்ணனுக்கு கூட எடுத்து சொன்னாரு, சொந்தம் விட்டுற போயிடக்கூடாது, அதனால உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, அதுல எதுவும் தப்பு இல்லை, உங்களுக்கு விருப்பம்னா அப்படின்னு சொன்னாரு. இப்போ ரிசப்ஷன்ல ஏன்டா சோகமா இருக்க, ஏன்டா சோகமா இருக்க, உன் சிரிப்புக்கு பின்னாடி ஒரு சோகம் இருக்கேன்னு நம்ம கேட்டதுக்கு பின்னாடி இதான் காரணமா? பைத்தியக்காரன் என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லாமலே இருந்துட்டான். கீர்த்தனா ஒரு மாதிரியாவே இருந்தா. சரி, கல்யாணம் ஆயிட்டா உங்க அக்கா வீட்டை விட்டு வெளியில வந்ததுனால சோகமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில் இவ்வளோ பெரிய இடி தூக்கி அவன் தலையில இறக்கிருக்கீங்க. இதெல்லாம் என் சஞ்சய் எப்படி தாங்கியிருப்பான்? பா, என்னப்பா இதெல்லாம்? இல்லம்மா, அத்தை பொண்ணு கேட்டாங்க, வேற என்ன பண்ண சொல்ற? முடிவு சொல்லிட்டீங்களாப்பா? இங்க பாருங்க மாப்பிள்ள, அவரே எனக்கு அவ்வளோ பறிஞ்சு பேசிட்டு போனாரு. எங்க அண்ணன் கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. ஆனா எங்க அண்ணன் தான் இன்னும் எதுவும் முடிவெடுக்காம தயங்குறாரு. நீங்களாவது சொல்லுங்களா மாப்பிள்ள? நல்லது கெட்டதா? நீங்க பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு சின்ன பொண்ணையாச்சும் கொடுக்கணும்ல எங்க அண்ணன். என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? நாங்க பொண்ணு கேட்டிருக்கோம், அதுக்கு உங்க ஃப்ரெண்டு வேற சப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் எதுவும் இல்லையே. இப்போ என்ன பண்றது? இவங்க ஏதோ பிளான் பண்ணி காயை நகர்த்திருக்காங்க. அதனால தான் அந்த பைத்தியக்காரன் அமைதியா இருந்திருக்கான். என்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்கான், ரிசப்ஷன் டைம்ல சொல்லக்கூடாதுன்னு. மாமா, சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க முடிவு என்ன மாமா? என் தங்கச்சி சொல்ற மாதிரி உறவு விட்டு போயிடக்கூடாதுதான் மாப்பிள்ள. அன்னைக்கு அதை தான் அவளும் எடுத்து சொன்னான். நான் சஞ்சய் தம்பி கிட்ட கேட்டேன், ஏதாவது என்கிட்ட உங்களுக்கு பேசணுமான்னு. அவரு அப்படிலாம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நீங்க உங்க தங்கச்சிக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு விருப்பம் அப்படின்னா கொடுங்கன்னு சொன்னாரு. புரியுதுங்களா மாப்பிள்ள? நந்தினி, ஆஃபீஸில் ஒர்க் இருக்கு, நம்ம சீக்கிரமா கிளம்பணும்னு சொன்னோம்ல. என்ன மாப்பிள்ள, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? நந்தினி எங்க விட்டுட்டு தானே போகணும். அப்படியே இருந்தாலும் பொண்டாட்டிய வந்தாடி தெரியாம கூடவே கூட்டு போறாங்கறீங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான். கீர்த்தனா ஆஃபீஸ் வரல. மாமா, அது வந்து அக்கா வரான்னு லீவ் போட்டிருந்தேன் மாமா. கார்த்தி மாமா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். இல்லை கீர்த்தனா, தேவையில்லாம வேலை விஷயத்துல லீவ் எடுக்கக்கூடாது. ஆஃபீஸில் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் லீவ் இன்னைக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது. நந்தினியும் ஆஃபீஸ் தான் வரா, நீயும் கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் அக்கா வந்ததுனால தானே லீவ் போடுறேன்னு சொல்கிற. உங்கள் அக்கா இங்கே இருக்க மாட்டா இன்னைக்கு, அவளுக்கு ஒர்க் இருக்கு, புரியுதா? ஆமா, கிளம்பு கீர்த்தனான்னு சொன்னேன். சரிங்க மாமா. வந்த மாப்பிள்ளைய வேலை பார்த்துட்டு இருக்கா பேசி. என்ன தம்பி இது, வந்தீங்க லட்டு கொடுத்தீங்க, ஏதோ குட் நியூஸ் சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா நான் திரும்ப ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கேன், அதை நீங்க காது கொடுத்து கூட கேட்காம எந்த பதிலுமே சொல்லாம கிளம்புறேன்றீங்க.
குட் நியூஸ் தானே சொல்லியிருக்கீங்க. லட்டு கொடுத்தா அந்த குட் நியூஸ்க்கு கரெக்டாக இருக்காது. எனக்கும் சம்மதம் தான் கீர்த்தனாவுக்கு கல்யாணம் ஆகுறதுல. அப்படியா மாப்பிள்ள, நீங்க இப்படி ஒரு பதில் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கலையே. ஆமா, இதுல என்ன இருக்கு? என் மச்சினிச்சுக்கு கல்யாணம் ஆகுறதுல எனக்கு சம்மதம் இல்லாம இருக்குமா? அதை நான் தடுப்பேனா? என் ஃப்ரெண்டு சஞ்சய் தான் சப்போர்ட் பண்ணான்னு வேற பெருமையா சொல்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல என் ஃப்ரெண்டு சஞ்சய் கையாலேயே கூப்பிட்டு வந்து உங்களுக்கு பால்கோவா கொடுக்க வைக்கிறேன். அப்படிங்களா? அப்ப கல்யாணத்துக்கு சம்மதமா? என் பிள்ளையும் கீர்த்தனாவையும் பார்க்கும்போது ஜோடி பொருத்தம் பிடிச்சிருக்கு போல உங்களுக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு ஜோடி பொருத்தம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஆஃபீஸில் ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரும்பொழுது பால்கோவா, புரியுதா? பால்கோவா வாங்கிட்டு வரேன். மாப்பிள்ள வந்துடுறேன் மாமா, கூடிய சீக்கிரம். நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கோங்க.